கோல்டுன்னு சொல்கிற சளி பிடிச்சா அதுக்கு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா 7 நாளில் குணமாகுதுன்னா அது கம்முன்னு விட்டுட்டிங்கன்னா 3-4 நாளில் சரியாயிடும். ஆனால் அந்த 3-4 நாளும் அது படுத்துகிற பாடு இருக்க மூக்கடைப்பு, மூக்கு ஒழுவுறது, தலையை கொண்டு போய் சாய்க்கிறது, தலை பாரமாக இருக்கிறது, சில பேருக்கு அதனால் ஜுரம் வர்றதுன்னு ஏகப்பட்ட உபாதைகளை அது கொடுக்கும். இதுக்கு நம்ம பொதுவாக செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவி பிடிக்கிறது. ஆவி பிடிக்கிறது நல்ல விஷயம். ஆனால் அதில் ஒரு சின்ன டிப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை அந்த கொதிக்கிற நீரில் போட்டிங்கன்னா இன்னும் டபுள் மடங்கு எஃபெக்டிவாக அது இருக்கும். சரி, இப்போ சளி பிடிச்சா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புக்கு ஜிங்க்கும் வைட்டமின் சியும் இருக்கிற மாதிரி உணவுகள் தேவைப்படுதுன்னு அர்த்தம். இப்போ வைட்டமின் சின்னு சொன்னோன்னா உடனே எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதனோட ஜூஸை குடிக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. வைட்டமின் சி வந்து லெமன் ஜூஸில் இருக்குது. ஆனால் அது வந்து உடம்புக்கு குளுமைத்தன்மையை கொடுக்கும். அப்போ உங்கள் கோல்டு சளியை வந்து அது அதிகப்படுத்தும். இதுலேருந்து எப்படி போக்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எலுமிச்சம்பழத்தை 4-5 துண்டுகளாக வெட்டி, அது மாதிரி 2 எலுமிச்சம்பழத்தை 4-5 துண்டுகளாக வெட்டி ஒரு போல் தண்ணியில் போட்டு ஒரு 4-5 மணி நேரம் முடிஞ்சால் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த பழத்தை எடுத்து போட்டுட்டு வெறும் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிங்கன்னா அது தோல், அப்புறம் வெள்ளை பகுதி இருக்கிற அந்த பிளின்த்து, அப்புறம் அந்த ஜூஸு எல்லாம் ஒன்று சேர அதில் கலக்கும்போது உங்களுக்கு உடம்புக்கு குளுமைத்தன்மையை கொடுக்காது. ஆனால் இந்த ஜிங்க்லேருந்து மற்ற அத்தனை விஷயங்களும் உடம்புக்கு போகிற மாதிரி அது பண்ணும். அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். அடுத்தது வந்து அசிடிக் தன்மையாக வந்து நம்ம உடம்பை மாற்றணும். அதுக்கு பெஸ்ட்டு வந்து ஆப்பிள் சைடர் வினிகர். இதை வந்து நைட்டு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகரை ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த அசிட்டிக் ஆசிடு உங்கள் உடம்புக்கு கோல்டை கொடுக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாக்களை செயலிழக்க வைக்கிறதோட உங்களுக்கு நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும். இப்போ கோல்டு பிடிச்சாலே நமக்கு தூக்கம் வராது, தூக்கம் வரலனாலே கோல்டு அதிகமாகும். ஸோ நல்லா தூங்கி எழுஞ்சிட்டாலே பாதி வந்து நமக்கு குணமாயிடும். அப்புறம் வந்து இந்த பால் சம்மந்தப்பட்டது அதுலேருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை வந்து 100% அவாய்ட் பண்ணணும். அதில் போடுற டீ காஃபி கூட நம்ம குடிக்கக்கூடாது. வேறு விதமாக பால் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணணும். இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ இம்மீடியட் எஃபெக்ட், இப்போ மூக்கு ஒழுகுது, மூக்கு அடைப்பு, உங்களுக்கு அதுலேருந்து பட்டுன்னு வந்து ரிலீஸ் கிடைக்கணும்னா விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை கட்டியாக வாங்கி அதை வந்து நெருப்பில் நல்லா சுடும்போது அதுலேருந்து நிறைய புகை வரும். அந்த புகையை நல்லா 2 மூக்கு வழியாகவும் உறிஞ்சிற மாதிரி நல்லா ஒரு ஃபோர்ஸாக வந்து இழுத்திங்கன்னா பட்டுன்னு வந்து உங்களுக்கு இந்த மூக்கடைப்பு, அந்த மூக்கு ஒழுகிறது, இந்த லைட்டாக தலைவலிக்கிறது இதெல்லாம் வந்து ரிலீஃப் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சுத்தமான பசு நெய்யை எடுத்துக்குங்க 1 ஸ்பூனு. அதில் வந்து ஒரு 4-5 ஏலக்காயை நல்லா நசுக்கி அதில் போட்டுங்க. இதை நல்லா காய்ச்சி எடுத்து ஆற வச்சு வெதன்ற பக்குவத்தில் வந்து இங்க் ஃபில்லரில் எடுத்து இந்த பக்கம் 2 ட்ராப், இந்த தொலையில் 2 ட்ராப், அப்படி அது இல்லைன்னா கையில் கூட எடுத்து நல்லா மூக்குக்குள்ளே வச்சு நல்லா உள்ள வரையும் ஏறுற மாதிரி நல்லா உறிஞ்சினீங்கன்னா பட்டுன்னு வந்து இந்த மூக்கடைப்போம், இந்த சளியும் இந்த மூக்கு ஒழுகுதலும் உங்களுக்கு நிற்கும். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.